இன்னைக்கு தீவுத்தடல் போயிருந்தோமா. தீவுத்தடலில் பார்த்தீங்கன்னா டார்லிங் மசாலா வந்து 300 ருபீஸ் வாங்கினோம்னா இந்த பக்கெட் ஃப்ரீ. லாஸ்ட் வீக் போயிருந்தோம், அப்பயே நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ அப்பயே ஒரு பக்கெட் கொடுத்தாங்க. இப்போ என்னென்ன வாங்கினோன்னா காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் கொரியண்டரு, அப்புறம் வந்து இட்லி பொடி, அதுக்கப்புறம் வந்து புளி சாதம் மிக்ஸ், இதுக்கப்புறம் வந்து ஊறுக்காய், பூண்டு ஊறுக்காய், லெமன் ஊறுக்காய். ஸோ இதெல்லாம் வாங்கினோம். 300 ஆச்சு. ஸோ 300க்கு ஒரு பக்கெட் ஃப்ரீ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா 10 ருபீஸ் ஷாப் அங்கே போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து குல தெய்வத்துக்கு நைவேத்தியம் வைக்கிறோம். நைவேத்தியம் வைக்கிறதுக்கு கப்பு இல்லை. ஸோ கப்பு இருக்கு, பிளேட்ஸ் மாதிரி வச்சிருக்கோம், கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ அதனால மாற்றி மாற்றி வைக்கிறதுக்கு கப்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அதே போல அம்மா படத்தாண்ட வைக்கிறதுக்கு நைவேத்தியத்துக்கு ஸோ 2 கப்ஸ். ஏன்னா ஒரே கப்ஸ் இருந்தால் மாறிடும்ட்டு டிசைன் வேற வேற வாங்கணும். அதுக்கப்புறம் இட்லி எடுக்கிறதுக்கு இட்லி ஸ்பூன். ஸோ அதுக்கப்புறம் சீப்பு. ஸோ இதெல்லாம் இங்கே கிடைக்காதான்னு கேட்பீங்க, கிடைக்கும். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாமே. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாருங்க, சின்ன வயசுல இந்த பென்சில்லாம் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்காக இதை வாங்கணும். அதுக்கப்புறம் நம்மளும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த பால்ஸை போட்டு போட்டு விளையாடிக்கலாம்ல. ஸோ இப்போ வேற வெயில் அடிக்க போது, வெயிலுக்கு வேற நம்ம வந்து குடை எடுத்துட்டு போகணும். ஸோ அந்த குடைக்கு இந்த பாருங்க குடை வாங்கியிருக்கேன், குடை பென். ஸோ சின்ன வயசுல இருந்து வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்காக வீடு கட்டுறதுக்கு பிளாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு சேனல் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும், சிவசக்தி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட். அந்த சேனல்ல நிறைய ஆரிஸ்லாம் போட்டிருக்கேன், ஆரி ஒர்க்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த டிசைன்ஸ் வரையறதுக்கு நம்ம வந்து ரவுண்டு சர்க்கிள் வாங்கறதுக்காக இந்த இது வாங்கியிருந்தோம். ஸோ இது ஒரு செட்டு வந்து 300 ருபீஸ் ஆயிடுச்சு. இன்னும்